என்னன்னா இதுல பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா வந்து கமலஹாசன் தான். மக்கள் நீதி மையம் தான் இதுல வந்து பாதிக்கப்பட்டது. எனக்கு என்னமோ வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வந்து இவர்கள் வந்து இன்றைக்கு வந்து வேணாம், எனக்கு சீட்டே வேணாம், கொடுத்த எண்ணிக்கையும் எங்களுக்கு திருப்தி இல்லை, உதயசூரியன்ல நிக்கணும்னு சொன்னதும் திருப்தி இல்லைன்னு சொல்லி அவர் வெளியே கிளம்பிட்டாரு. நான் வெளியே இருந்து ஆதரவு தரேன்ட்டாரு. இந்த குறைந்த எண்ணிக்கையில போட்டியிட விரும்பலைன்னு சொல்லிட்டாரு. இந்த முடிவு வந்து மக்கள் நீதி மையத்துக்கு எதிராகத்தான் போய் முடியும். அந்த கட்சியினுடைய தனித்துவமே இழந்துரும். கட்சியினுடைய தனித்துவம் இழந்துரும். மக்கள் நீதி மையம் போட்டியிடல அப்படின்னா தொண்டர்கள் வந்து டிடெக்ட் ஆயிருவாங்க. அந்த ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகாது. இந்த புரிதல் இல்லையா திரு கமலஹாசனுக்கு? கமலஹாசனுக்கு இருக்கோ இல்லையா, திமுக தலைவருக்கு இருக்கணும்ல புரிதல். விட்டுருக்க கூடாதுல்ல. இல்ல, இன்னொரு கட்சியை வந்து வளர்றத திமுக என்கரேஜ் பண்ணும். வளர்றது இல்லைன்னா நீங்க வந்து அப்புறம் கூட்டணி கேட்கறீங்க. ஒரு கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அந்த செல்வாக்கை பயன்படுத்தணும்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு, அந்த ஆதரவுல என்ன சொன்னாரு, உதயசூரியன் சின்னத்துல போடுற உடன்பாடு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காருல்ல. ஒரு அங்க இக்கு வச்சு தானே சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வேற ஒன்றும் இல்லை, நீங்க வந்து சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க. மக்கள் நீதி மையம் இந்த முடிவு வந்து ஒரு மிக தவறான முடிவு. திமுக தலைவர் இதை மறுபரிசீலனை செய்யணும். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்யணும். மக்கள் நீதி மையத்துக்கு வந்து போன முறை 2021 2.45% ஓட்டு சதவீதம் சட்டமன்ற தேர்தல். கமலஹாசனுக்கு ஒரு 5 சீட்டா கொடுத்துருக்கணுமா இல்லையா? கமலஹாசன் வந்து பெருந்தன்மையோட மனசார வந்து நான் வந்து வெளியே இருந்து சப்போர்ட் பண்றேன்னு என்ன அர்த்தம்?